உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கார்த்திகை மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025 வரை மேஷராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். ஒரு மாத காலம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பணவரவு வருகிறது. உங்கள் ஜாதகத்தில் யோக திசாபக்தி நடந்தால் அது முதல் தொகை 1, அப்புறமா 2, அப்புறமா 9. பிறகு இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு கடன் மூலமாக தான் ஏதாவது செய்யணுன்றது மனம் ஈடுபடுகிறது. சொத்து கைவிட்டு போயிடுமோ என்ற பயம் இருக்கு. 7.5 நாட் சனியில் துரியோதனன் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தலைமறை வாழ்க்கை டக்குனு தூக்கி உள்ளே போட்டுருவான். எச்சரிக்கையாக இருக்கணும். யாராவது செக் பவுன்ஸு செக் யார்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அது விடிகளில் தான் 3 மணிக்கு வராங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, பைக்கு கைவிட்டு போயிடுமா, கார் கைவிட்டு போயிடுமா, சைக்கிள் கைவிட்டு போயிடுமா அப்படின்ற ஒரு பயம். திருமண பேச்சுவார்த்தை ஜரூராக நடக்கும். ஆனால் திருமணம் போய் கரெக்டாக முடியாது. அப்படி இருக்குது. பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது. மர்மஸ்தானத்தில் ஆசன வாயில் ரத்தம் வரும். யாருக்காவது மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டுலா இருந்ததுன்னா செலவு வரவு 8 செலவு 10 கிடையாது, 100. வரவே இல்லை, செலவு தான் ஜாஸ்தி 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 ஜாஸ்தி. அப்படியே அப்படி இருக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆறுதல் பரிசு வருது. ரைட்டு. அடிப்படை ஜாதகம் பலமாக இருக்கிறவன் தப்பிச்சிங்க, மற்றவன் மாட்டினீங்க. ரைட். பிறகு ஒரு 5 நிலைகளில் சில மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படுகிறது. கடந்த 17 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 வரலும் தலைமறை வாழ்க்கை எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனேன்னு. அடுத்தது அது முடிஞ்ச உடனே 11 நவம்பர் 2025 முதல் இந்த மாதம் நிறைவடையும் வரையிலுமே இந்த 17 அக்டோபருக்கு முன்னாடி இருந்ததை விட கையில் இருந்த கடைசி சல்லி காசை கூட பிடிச்சி உருவி விட்டான். வேட்டி ஒன்று தான் இருந்தது மானத்தை பாதுகாக்க, அதையும் உருவி விட்டான். இது தனயோகம் இல்லாத ஜாதகத்துக்கு. தனயோக ஜாதகமாக இருந்தால் தப்பிக்கிங்க. ரைட். தனயோக ஜாதகமாக இருந்தால் தப்பிப்பீங்க. அதுதான் அந்த 11 நவம்பர் 2025 16 டிசம்பர் 25 வரலும் காலம். அதன் பிறகு 23 நவம்பர் 2025 6 டிசம்பர் 2025 வரலும் இந்த ஷேர் ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது. அது 23 நவம்பர் 2025 6 டிசம்பர் 2025. அதுக்கப்புறமா 7 டிசம்பர் 2025 அதுக்கப்புறமா தான் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 16 வரலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சி கொஞ்சம் நிலைமையை சமாளிச்சிடலான்ற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் வருது. மொத்தத்தில் 7.5 சனி, படைமாண்ட நேரம், தலைமறை வாழ்க்கை, அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபக்தி நடந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அதுதான் உண்மையிலேயே தானத்தில் சிறந்த தானம் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பது தான் ராசி பலன்.
அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.